எபிக் ஸ்டோரி டெல்லிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு த்ரில்லர் கதையோட அடுத்த கட்டத்துக்குள்ள போக போறோம். மனசுக்குள்ள நடக்கிற போராட்டமும் உலக அளவுல நடக்கிற ஒரு பெரிய போட்டியும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? வாங்க அந்த பயணத்துக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த அத்தியாயமே ஒரு மர்மமான வரியோட தான் தொடங்குது. அதாவது இந்த கதை சொல்ல வர்ற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, அதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்றாங்க. இது அறிவியல பத்தின கதையா இல்ல அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு சதித்திட்டத்தை பத்தின கதையான்னு நம்மள ஆரம்பத்திலேயே யோசிக்க வைக்குது. சரி, கதைக்குள்ள போகலாம். கதையோட முக்கிய கதாபாத்திரம் டேவிட். அவனோட ஒரு நாள் காலை பொழுது ரொம்பவே அபாயகரமா விடியுது. ஒரு சின்ன சந்தேகம், சில ரகசிய நடவடிக்கைகள், இது எல்லாமே சேர்ந்து வரப்போற பெரிய ஆபத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கு. கதை ஆரம்பிக்கும் போதே அதிர்ச்சி. டேவிட்ட ஒரு வாட்ச்மேன் வேவ் பார்க்கறான். ஆனா அந்த வாட்ச்மேன் யாருக்கோ வேலை செய்யறான். அது மட்டும் இல்லாம நான் செய்யறதே தப்பான வேலை தான் அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, டேவிட்டை சுத்தி எத்தனை கண்கள் கண்காணிச்சிட்டு இருக்குன்னு. இங்க நியாயம் தர்மம் எதுக்குமே இடம் இல்லை. டேவிட் ஏற்கனவே ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டான்னு நமக்கு நல்லாவே புரியுது. வெளியே இருந்து வர்ற ஆபத்து ஒரு பக்கம்னா, இப்போ டேவிட்டுக்கும் அவனோட துணைவியான சூசனுக்கும் மன ரீதியா ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. ஒரே ஒரு ராத்திரி, அந்த ஒரு ராத்திரியில நடந்த ஒரு சம்பவம் அவங்க ரெண்டு பேரோட மனநிலையும் கம்ப்ளீட்டா சிதைச்சு போடுது. அந்த ராத்திரியில என்ன நடந்ததுன்னு பாருங்க. நடு ராத்திரி 1 மணிக்கு பூட்டியிருந்த சூசனோட ரூம்ல இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. டேவிட் பதறி போய் கதவை தட்டுறான். ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் இல்ல. காலையில 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம பயத்தோடையே காத்திருக்கான். அந்த 5 மணி நேரத்துல அவன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடி இருக்கும். கடைசியில அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாம அவனே மயங்கி விழுந்துடுறான். காலையில 6 மணிக்கு சூசன் கதவை திறக்கிறா. ஆனா அவ முகத்துல எந்த நிம்மதியும் இல்ல. அவ முழுசா உடைஞ்சு போயிருக்கா. அவ சொல்ற வார்த்தைகளை கேட்டு பாருங்க. என்ன நானே கொன்னுக்கணும் போல இருக்கு, என் மூளையை எடுத்து கத்தியால குத்தணும்னு தோணுதுன்னு சொல்றா. இது சாதாரண மன அழுத்தம் இல்ல. அவளோட கட்டுப்பாட்டை மீறி அவ மூளைக்குள்ளே யாரோ பேசி அவளை சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு கொடூரமான உணர்வுல அவ தவிக்கிறா. இந்த அதிர்ச்சி சூசனுக்கு மட்டும் இல்ல, அதே சமயம் டேவிட்டுக்கும் ஒரு பயங்கரமான அனுபவம் நடக்குது. அவனுக்கு காதுல குரல்கள் கேக்குது, பழைய நினைவுகள் எதேதோ வந்து போகுது. திடீர்னு தன் கட்டுப்பாட்டை இழந்து சுவத்துல ஓங்கி குத்துறான். அவனோட கண்ணெல்லாம் அமானுஷ்யமா மாறுது. பாத்ரூம் கதவை யாருன்னே தெரியாம வெறித்தனமா தட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியில பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கதவை உடைச்சுதான் அவனை வெளியே கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, தான் உடம்பே தனக்கு எதிராக திரும்பினா எப்படி இருக்கும்? 2 பேருமே மனசளவுல ரொம்ப பலவீனமா இருந்தாலும் அவங்க ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான வேலையை பாதியில விட முடியாது. அந்த நேரத்துல தான் டேவிட்டோட கூட்டாளியான ஜாக்சன் ஒரு புது தகவலோட திரும்பி வர்றான். அவங்க தேடிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் எங்க இருக்கு தெரியுமா? சைபீரியா. உலகத்தோட ஒரு மூலையில எப்பவும் பனி சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போகணும். இது அவங்களோட பயணத்தை இன்னும் பல மடங்கு ஆபத்தானதா மாத்துது. இனிமே பின்வாங்க வழியே இல்ல. சைபீரியாவுக்கு போறது மட்டும்தான் ஒரே வழி. டேவிட் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கல. உடனே அடுத்த கட்ட வேலைகள்ல இறங்கிட்டான். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவன் ரொம்ப ரகசியமா செயல்படுறான். தன்னோட நெருங்கிய கூட்டாளி ஜாக்சனுக்கு கூட தெரியாம சில ஃபோன் கால்கள் பேசுறான். தபால் பெட்டியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுக்கிறான். அவன் ஏன் இவ்வளோ ரகசியமா இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவன் சிஏஏல இருக்கிற மைக்கேல்ங்கிற ஒரு பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்றான். அந்த அதிகாரி ஃபோனை எடுத்ததும் கேட்ட முதல் கேள்வியே, டேவிட், நீ இன்னும் உயிரோட இருக்கியா என்பதுதான். இந்த ஒரு வரியே போதும் டேவிட்டோட கடந்த காலம் எவ்வளவு பயங்கரமானதா ஆபத்து நிறைஞ்சதா இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்க. ஆனா அந்த அதிகாரி டேவிட்டை கண்டு பயந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய ஒப்புக்கிறான். சைபீரியால டேவிட்டோட பாதுகாப்புக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சு தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்கறான். இதுல இருந்து என்ன தெரியுது? டேவிட் சாதாரண ஆள் கிடையாது. தனக்கு பயப்படுற பெரிய அதிகாரிகளை கூட தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற திறமை அவனுக்கு இருக்கு. சரி, இந்த ஆட்டத்துல டேவிட் மட்டும்தான் இருக்கான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ கதைக்குள்ள வர்றான் இன்னொரு சக்தி வாய்ந்த, இரக்கமே இல்லாத ஒருத்தன். அவன் பேரு ஸ்டீவ். இந்த ஸ்டீவ் யாருன்னா, பல $1 பில்லியன் செலவுல ஒரு பிரம்மாண்டமான ஆராய்ச்சி திட்டத்தை நடத்திட்டு வர்றான். அந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றா உலகத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதலாம். ஆனா இப்போ அந்த திட்டத்துல என்னன்னே தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸ்டீவ் எவ்வளோ கொடூரமான ஆளுன்னு இந்த ஒரு வரியிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். தன் கீழே வேலை செய்யற விஞ்ஞானிகள் கிட்ட எனக்கு காரணம்லாம் வேணும், தீர்வு தான் வேணும், இல்லைன்னா உங்க உயிர் உங்களுக்கு இருக்காதுன்னு நேரடியாவே மிரட்டுறான். அவனுக்கு தேவை தீர்வு, அதுவும் நேர்த்தியான ஒரு தீர்வு. டேவிட் மாதிரியே ஸ்டீவோட குழுவும் அவங்க பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த தீர்வும் சைபீரியால தான் இருக்கு. இப்ப பாருங்க ஆட்டம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு. இப்போ களம் தயார். 2 அணிகள், 2 பேரோட நோக்கமும் வேற வேற. ஆனா அவங்க போக வேண்டிய இடமும் ஒண்ணுதான், சைபீரியா. ஒரு பெரிய மோதல் அங்க நடக்க போகுதுன்னு உறுதியா தெரியுது. இந்த 2 அணிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க.
டேவிட்டோட அணி அன்பு, நம்பிக்கை, ஒரு சமூக உணர்வுன்னு மனித உணர்வுகளால இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டீவோட அணியை இயக்குறது பணம், குருட்டு விசுவாசம், அப்புறம் இலக்க அடையணுங்கிற ஒரு வெறி. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்க போற ஒரு நேரடி போர் மாதிரி இருக்கு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ரெண்டு அணிகளுமே ஒரே இலக்க நோக்கி ஒரே நேரத்துல தங்களோட ஆபத்தான பயணத்துக்கு தயாராகிறாங்க. சைபீரியாவோட குளிரை விட அங்க ஒரு பெரிய சூறாவளி உருவாக போகுது. இப்போ உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? சைபீரியாவோட அந்த ஒரே பனியில அப்படி என்னதான் புதைஞ்சு கிடக்குது? அந்த ரகசியத்தை முதல்ல அடைய போறது யாரு? அன்பால இணைஞ்ச டேவிட்டோட அணியா, இல்ல பணவெறியோட வர்ற ஸ்டீவோட அணியா? இந்த கதையை நம்ம கிட்ட ஒரு சவால் விடுது. அந்த இலக்கு யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தொடர்ந்து படிங்கன்னு சொல்லி நம்மள ஒரு உச்சகட்ட பரபரப்புல கொண்டு வந்து நிறுத்துது. இது ஒரு சரியான கிளிஃபேங்கர் இல்லையா? சோ கதை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. சைபீரியாவோட அந்த பனி நிலத்துல ஒரு பயங்கரமான போராட்டம் தொடங்க காத்துட்டு இருக்கு. அங்க புதைக்கப்பட்டிருக்கிறது ரகசியங்களா அல்லது சமாதிகளா? இதற்கான விடையை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம்.